நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு நானும் பாக்குறேன். வா கண்மணி போலாம். கண்மணி இதோ வந்துட்ட அத்தை. அம்மா ராசாத்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒன்ன பார்த்து குடும்பத்தை கலைச்சிட்ட, பையனை பிரிச்சுட்டேன்னு இந்த அம்மா பேசிட்டு போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கூடவே சுத்துறா பாரு அந்த பிசாசு தான் காரணம். அத அவங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியலையே. அம்மாடி இங்க பாருமா, இது எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கிட்டு உன் வேலையில நீ கோட்டை விட்டுறாதம்மா. ராசாத்தி உட்காருமா. என்ன கண்மணி, அம்மாவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன இன்னைக்கு ட்ரீட்டா? ஆமாம்மா, என் மாமியார் அந்த ராசாத்திய சேர்மன் ஆபீஸ்லயே வச்சு விடு விடுன்னு விட்டா பாரு. அந்த கண்கொள்ளா காட்சியை நீ பாக்கலையே. இவ்ளோ நாள் சேர்மன்னு பீத்திட்டு இருந்தால, இனி எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு மக்களை சந்திப்பா? எல்லாரும் காரி துப்பிட மாட்டாங்க? ஆமா கண்மணி, குடும்பத்துல உள்ள பிரச்சனையே சரி பண்ணலையே, இவ எங்க பொது பிரச்சனைய பாப்பான்னு அவளோட மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும் இல்ல கண்மணி? ஆமாம்மா, அத நினைச்சாலே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி தான் பறக்குது. அந்த ராசாத்திய பதவியை விட்டு இறக்கணும், அத பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரீட். அது மட்டும் இல்ல, எனக்கு மனசு நிறைஞ்சாலே போதும். ஆனா உனக்கு சோறு தானே முக்கியம். அதான். என்ன கண்மணி, அம்மாவை எப்படி அசிங்கப்படுத்துற? என்னம்மா உனக்கு எல்லாம் இது என்ன புதுசா? பேசாம இரு. இப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா ஒவ்வொன்னா நடக்குது. சீக்கிரமே பெரிய வீட்டு கண்ட்ரோல் என்கிட்ட வந்துரும் பாரு. மேடம், ஆர்டர் ப்ளீஸ். அம்மா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ இதுல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோ. ஒரு வெட்டு வெட்டிடலாம். ஒரு சிக்கன் பிரியாணி. மாமா பாத்து பாத்து, என்ன அடிக்கிட்டே போற? அப்புறம் பின்னாடி பிரச்சனை ஆயிட போகுது. என்ன கண்மணி, நீ தானே என்ன வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொன்ன. அதுக்கு இல்லம்மா, இப்ப உனக்கு வயசாகுது இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசி. வேணும்னா நான் உன்னை இன்னொரு நாள் கூட கூட்டிட்டு வரேன், அப்போ நல்லா சாப்பிட்டுக்கோ. சரிப்பா. ஓகே மேடம். இது வரைக்கும் கொண்டு வா. சரி மேடம், கொண்டு வரேன். ஓகே மேடம். என்னம்மா, சாப்பாடு நல்லா இல்லையா? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? கண்மணி, என்னதான் நீ மனசு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்படி பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தாலும் அத முழுசா சந்தோஷமா சாப்பிட முடியல கண்மணி. ஏமா, என்ன ஆச்சு? என்ன இருந்தாலும் நீ என் பொண்ணு. உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கே. மாப்பிள்ள வேற கோச்சுக்கிட்டு போயிட்டாரு.
இனி உன்னை எல்லாரும் வாழா வெட்டின்னு சொல்வாங்களே, அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்மணி. என்ன பண்றதும்மா, என் வாழ்க்கைய பணைய வச்சுதான் காரியத்தை எல்லாம் சாதிக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒண்ணுமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்காது. ஏன்னா ஸ்னேகாவை பத்தி எனக்கு தெரியும். அவளுக்கு என் புருஷன் முக்கியம் இல்ல, அந்த ரோஜாவை இந்த வீட்டு வாரிசாக்கணும், அவ்வளவுதான். அவ வரமாட்டா. ஆனா உன் புருஷன் உன்கிட்ட அன்பாவே இல்லையே. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறவன் கண்டிப்பா வேணும் கண்மணி. நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு வெறும் பயந்தாங்கோலி. அம்மாவுக்கு பயந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. என்ன, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆமா கண்மணி. அதனால என்னம்மா, அந்த ராசாத்திக்கு எதிரா என் மாமியார திருப்பி விட்டு என் காய நகர்த்திருக்கேன்ல. மரகதமும் நான் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுற மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்துட்டா. அப்புறம் என்ன, பெரிய வீட்ல இனி என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன, உன் மாப்பிள்ளைய பத்தி தானே? கவலையே படாதம்மா. உன் மாப்பிள்ளைய அவ்வளோ ஈஸியா யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். எப்படியோ அந்த ஸ்னேகா இன்னும் கொஞ்ச நாள்ல பரலோகம் போயிடுவா. அப்புறம் மிஸ்டர் குமரனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த கண்மணி கால்ல விழுந்துதான் ஆகணும். கண்மணி, நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடந்துரும்ல? கண்டிப்பா நடக்கும். நடத்தி வைப்பா இந்த கண்மணி. நீ கவலைப்படாம நல்லா சாப்பிடுமா. எப்ப பார்த்தாலும் எந்த தப்பும் பண்ணாத நம்மளையே திட்டுறது இந்த பெரியமாவுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து திட்டினாங்க, சரின்னு பொறுத்துக்கிட்டோம். ரோட்ல வச்சு திட்டினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டு போனோம். மாமா, நீங்க கோவப்படாதீங்க. கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? நம்மள எவ்வளவுதான் தாங்கி தாங்கி போறது. அங்க எங்கன்னு போய் இப்ப அவங்க அராஜுக்கும் உன் ஆபீஸ் வரைக்கும் வந்து நிக்குது. சரி, கொஞ்சமாவது உன்னை பத்தியோ இல்ல உன் பதவி பத்தி யோசிச்சாங்களா? இல்லையே. குடும்ப விஷயத்தை கொண்டு போய் ரோட்ல வச்சு பேசிருக்காங்க, கொஞ்சம் கூட அவஸ்தையே இல்லாம. அப்படி என்னதான் பெரிய மனுஷியோ தெரியல. எல்லாம் புரியுது தம்பி. ஆனா நமக்கு சூழ்நிலை இப்ப சாதகமா இல்ல. என்னக்கா பேசுறீங்க? கொஞ்சமாவது டீசன்சி இருந்திருந்தா பெரியமா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? ராசாத்தையே இந்த ஊரே மதிக்குது. அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இப்படி அந்த சேர்மன் ஆபீஸ்க்கே போய் இவ்வளவு அவமானப்படுத்தி பேசிருக்காங்களே. இனி ராசாத்தி அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க மதிப்பாங்களா? இல்ல ஊர் மக்களாவது மதிப்பாங்களா? பெரியமா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. மாமா விடுங்க. அப்படிலாம் விட முடியாது. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்துல போய் முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது மாமா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது. இப்பவே நம்ம பெரியம்மாவை தடுத்தாகணும். இதெல்லாம் தப்பு பெரியமா, இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லணும். இல்லன்னு வையன், நிலைமை மோசமாயிடும். இப்பவே நான் என்னதுன்னு கேட்டு வரேன். நில்லினியா, என்னம்மா நீ அங்க போக கூடாது. நீங்களாம்மா இதை சொல்றீங்க? ஆமா இனியா, அக்கா யாரு சண்டை போட்டாலும் அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் சண்டை போட்டாலும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாங்க. என்ன இனியா, இவ இப்படி பேசுறான்னு பாக்குறியா? அக்காவுக்கு அவங்க பிள்ளைங்களை விட நீதான் பெருசு. அவங்க உன் மேல உசுரே வச்சிருக்காங்க. அவங்கள நீ ஏதாவது கோவமா பேசிட்டேன்னு வையேன், அத அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீ ஏன் வயித்துல பிறந்திருந்தாலும் அவங்க என்னைக்குமே உன்ன அவங்க பெத்த பிள்ளையாதான் பாக்குறாங்க. நீ எதுவுமே அவங்க கிட்ட பேசிக்காத. நீ என்னைக்குமே அவங்க பிள்ளையாவே இருந்துரு.
இனியா, இத நான் மனசாரதான் சொல்றேன். அன்னைக்கு நீ என்னால அவங்கள எதிர்த்து பேசினதே எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நீ மட்டும் உன் பெரியம்மாவை எதிர்த்து நின்றாத. ரொம்ப சந்தோஷம் சம்மந்திம்மா. உங்க மனசு யாருக்குமே வராது. இப்படி பெத்த பிள்ளைய விட்டு கொடுத்திருக்கீங்களே. என்ன இருந்தாலும் அக்கா அவ மேல ரொம்ப பாசத்தை கொட்டி வளர்த்துட்டாங்க. அதான். அத்தை, உங்களுக்கு ஒன்னும் வருத்தமா இல்லல்ல? சச்ச, அப்படிலாம் இல்ல ராசாத்தி. நான் என்ன சொல்றேன்னா, மரகதா அக்கா இனியன் கிட்ட தோத்து போனதா இருக்கவே கூடாது. அது நமக்கு வேண்டவும் வேண்டாம். அவங்க கிட்ட நாம மோதிரத்தை விட்டுட்டு வீடு கட்டுற வேலைக்கு என்ன தடங்களா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க 2 பேருமே பண்ணுங்க. சீக்கிரமே இந்த ஊருக்குள்ளேயே பெரிய வீடா கட்டுங்க. நாம எல்லாரும் அதுல குடியேறணும். சரிம்மா, நான் பெரியம்மா கிட்ட எதையும் கேட்க போறதில்ல. நல்லது இனியா. நீயும் ராசாத்தியும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முறியடிச்சு வாழ்க்கையில முன்னேறி காட்டுறதுதான் நாம அவங்களுக்கு சொல்ற பதிலா இருக்கும். மரகதா, மரகதா, நீல திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை படிச்சு சொன்னாலும் திரும்ப திரும்ப உன் இஷ்டத்தை நடந்துப்பியா? ராசாத்தி ஆபீஸ்க்கு போய் அவளை கண்ணா பின்னான்னு திட்டிருக்க. அவ ஒரு சேர்மன். அவளை பப்ளிக் முன்னாடி திட்டினா அவ மரியாதை என்ன ஆகுது? ஆமா, பெரிய சேர்மன். என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னோட மருமக வாழ்க்கையை கெடுத்தவள சும்மா விட சொல்றீங்களா? அதான் நேர்லயே போய் 4 கேள்வி கேட்டுட்டு. எதுக்கு இப்ப அண்ணி அடிக்க கை ஓங்குறீங்க? நீ சும்மா இரு பாரி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ்வளவு அண்ணி நீ பார்த்துதான் இவ இந்த நிலைமையில வந்து நிக்கிறா. இவ்வளவு ஆரம்பத்திலே அடக்கி வச்சிருக்கு. அண்ணே, என்னண்ணே பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? இல்ல பாரி, நான் சொல்றதுதான் சரி. இந்த குடும்பத்தை பொறுப்பா தலையில போட்டுக்கிட்டு நல்லபடி நடத்துறாளேன்னு இவ சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டின பாரு, அதுதான் தப்பா போச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? இவ ராசாத்தி ஆபீஸ்க்கு போய் அவளை திட்டி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கா. அவ ஒரு அரசாங்க அதிகாரி. அவளை போய் இப்படி குடும்ப விஷயத்த சொல்லி இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காள. இவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும்? அவ சொன்னா இந்த ஊரே கட்டுப்பட்டு நடக்குது. அப்படி பேரும் புகழும் உள்ள ராசாத்திய ஆஃப்டர் ஆல் நம்ம குடும்ப விஷயத்துக்காக திட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் ராசாத்தி எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது இப்படி புத்தி கட்டி நடந்திருக்காள. இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது? அதான் சொல்ற தம்பி, இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடுவோம். இப்பவே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இந்த வீட்டுல எந்த முடிவிலையும் இவ தலையிடாம இவளை அடக்கி ஒரு ஓரத்துல வைக்கணும். அதுதான் இவளுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கும். அண்ணே, அண்ணிய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? தப்புண்ணே. இந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் வழிநடத்தி கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள போய் ஏன் தம்பி இன்னுமா இவ்வளவு மதிச்சு பேசிக்கிட்டு இருக்க? இந்த மரகத்தெல்லாம் எப்போ செத்துட்டான். இப்ப புத்தி கட்டு சீரழிஞ்சு போயிருக்கான். அதான் இவ வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காம இப்படி கூறுகட்ட வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ அண்ணே, நீங்க அண்ணியை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தான். ஆமா அண்ணே, இவதான் சும்மா இல்லாம எப்ப பாரு அண்ணி கிட்ட போய் ஏதாவது சொல்லி சொல்லி அவங்களை இப்படிலாம் செய்ய வச்சு கெட்ட பேர் வாங்க வச்சிருக்காங்க. அண்ணி யாருக்கும் கெடுதல் பண்ண நினைக்க மாட்டாங்க. இவதான் அண்ணி மனசை மாத்தி வச்சிருக்கா. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் ஏன் தலை உருளாம இருக்கேன்னு. வாய மூடு கண்மணி. ஏன் மாமா என்ன திட்டுறீங்க? பாரி மாமா அத்தை மனசை நான் தான் மாத்தி வச்சிருக்கேன்னு என் மேல பழி போடுறாரு. பாரு கண்மணி, அத கேட்டுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த பார் கண்மணி, நான் ஒன்னும் சும்மா பழி போடல, உண்மையை தான் சொல்றேன். அப்படி என்ன உண்மையை சொல்லிட்டீங்க நீங்க? என்ன உண்மையா?
அண்ணி ராசாத்தி மேல இருக்கிற கோவத்துல ஆபீஸ்க்கு போறாங்கன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கோ அண்ணனுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். இல்ல அண்ணி கிட்டயே அத்தை இது நம்ம குடும்ப விஷயம், ராசாத்திய வீட்டுக்கு வர சொல்லி பேசுங்கன்னு சொல்லிருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணியா? நீ கூடவே போய் அவங்க திட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு குளிர் காஞ்சிட்டு வந்திருக்க. அப்புறம் உன்னை திட்டாம என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் நான் சொல்றேன், இது எல்லாமே கண்மணியோட வேலைதான். அதனால கண்மணி சொல்றத அண்ணி கேட்காம நம்ம பாத்துக்கிட்டாலே போதும், குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அத்தைய தடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா பழியையும் என் மேல போடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. உங்க 2 புள்ளையும் ராசாத்தியும் சேர்ந்து பண்ண தப்புக்கு அத்தை வீட்டுக்கு மூத்தவங்கிற பேர்ல தட்டி கேட்டாங்க. அதுக்கும் என்னதான் குத்தம் சொல்லுவீங்களா? ஆனா ஒண்ணு, இதுல என் வாழ்க்கை எப்படி போனாலும் அத பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்ல. ஆனா உங்க மருமகளோட கௌரவம் தான் முக்கியம். அப்படிதானே? கண்மணி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் என் அண்ணன் அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் அவ சும்மா இருக்கணும்? அவளை பேச விடுங்க. நீங்க அவ மேல ஒரு பெரிய பழிய போட்டிருக்கீங்க. அது ஏன் தப்பு இல்லைன்னு அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல விடுங்க. அவளை அடக்கி ஏன் உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அதுக்கு இல்ல நீ, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் தம்பி, நீங்க பஞ்சாயத்து பண்ணதெல்லாம் எப்ப என் புருஷன் என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் கேளுங்க நீ. கேட்டதெல்லாம் போதும் தம்பி, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இது எங்க குடும்ப விஷயம், இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அண்ணி, என்ன பார்த்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? உங்க குடும்ப பிரச்சனைனா அப்புறம் நான் யார் அண்ணி? நான் இந்த குடும்பம் இல்லையா? எதுக்கு மேலயும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போனா சரி. உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? ஏய், வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, இல்லன்னா தொலைச்சிருவேன். பாரி பாரி தம்பி பாரி.